சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் ஈழவள நாட்டின் வடபால் சிகரம் என திகழ்வது யாழ்ப்பாணமாகும். அவர் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார். செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் அராளி மத்தி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற அராளி மத்தி தரணன் முருகமூர்த்தி ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம். சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் ஈழவள நாட்டின் வடபால் சிகரம் என திகழ்வது யாழ்ப்பாணமாகும். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் அராளி மத்தி பகுதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் அராளி மத்தி தரணன் முருகமூர்த்தி ஆலயமாகும். இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தரவரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த அராளி மத்தி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த காலத்திலே இவ்வூரிலே வாழ்ந்த குமாரவேல் வாத்தியார் என்பவருடைய கனவின் பிரகாரம் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அவர் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார், கனவில காட்சி கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், தன்னை இவ்விடத்திலே வைத்து ஆதரித்து வழிபடும்படி காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் அந்த கனவின் பிரகாரம் அவர்களோடு இணைந்து நாகலிங்கம் என்ற ஒரு பெரியவரும் 2 பேரும் இணைந்து இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வேலை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு காலம் செல்ல செல்ல இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைய தினம் அராளி மத்தி பகுதியிலே ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு முருகன் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோற்றம் பெற்ற இந்த முருகமூர்த்தி ஆலயமானது கனவின் பிரகாரம் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகின்றது. பண்டைய காலத்தில் வாழ்ந்து மறைந்த குமாரவேல் வாத்தியார் முருகன் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார். இவர் அன்றொரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவரது கனவில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து தன்னை வைத்து ஆதரிக்கும்படி கூறினார். இந்த கனவின் பிரகாரம் குமாரவேல் வாத்தியார் மற்றும் நாகலிங்கம் என்ற பெரியவரும் இணைந்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து வேலை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். இந்த ஆலயம்தான் இன்று அராளி மத்தி தரணன் முருகமூர்த்தி ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் இந்த மக்களுடைய முக்கிய ஆலயமாகவும் அராளிக்குரு முருகன் ஆலயமாகவும் விளங்குவது அதனுடைய சிறப்பாகும். அராளியில் உள்ள ஆலயங்களில் முருகனுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அவர் இங்கே தோற்றம் பெற்றது ஒரு வரலாற்று ரீதியானது. அதாவது இந்த அயலுள்ள பெரியார் நாகலிங்கம் அவர்கள்
சொற்பனத்திலே தோன்றிய முருகன் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்தவராக அவரோடு இணைந்தவராக வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு இருப்பிடம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதிலே சின்ன கொட்டில் ஒன்று அமைத்து முருகன் ஆலயத்தை ஆரம்பித்து வைத்தார். அது மக்களால் எல்லாராலும் போற்றப்பட்டு முருகனை வழிபடுவதற்கு மக்கள் திடலாக வந்து உதவிகளை வழங்கி ஒரு மண்டபத்தை அமைத்தார். அந்த மண்டபம் தரிசன மண்டபம் வரையும் அமைந்திருந்தது. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. அவருடைய மறைவின் பின்னர் குமாரவேலு ஆசிரியர் என்பவர் அக்கோயிலில் முருகன் மீது ஆறாத பக்தி கொண்டவராய் தனிமையாக நின்று எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து இந்த ஆலயத்தை பல புறங்களிலும் வளர்ச்சி அடைய செய்தார். அவர் தனிய முருகனுக்குரிய ஆலயமாக மட்டுமல்லாமல் திருவம்பாவை, கார்த்திகை பூசை போன்ற பல பூசைகளையும் செவித்து மக்களை ஒருங்கிணைத்து இக்கோயிலை புனரமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோயிலில் பாலஸ்தாபனம் முதலாக செய்து வைத்தார். அந்த பாலஸ்தாபனத்திலே அவர் இறந்த காரணத்தினாலே இளைஞர்கள் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முருகப்பெருமானை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லோரும் ஒன்றிணைத்து பெருவிழாவாக நடத்தினார்கள். அந்த ஆலயம்தான் இந்த முருகன் ஆலயமாக இன்று வளர்ந்து பெருகி நிற்கிறது. அப்போது பாலஸ்தாபனம் செய்கின்ற போது முழு மண்டலமாக 48 பேர் வந்தது. மேலும் ஆக்கள் வந்து திரண்டு வந்து பூசைக்கு நின்றார்கள். நாங்கள் பூசையை 2ஆக பிரித்து கொடுத்து அவருடைய ஆத்ம திருப்திக்காக பூஜை செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கினோம். அவ்வளவு பெரும் ஆதரவு இந்த ஆலயத்துக்கு அப்போது கிடைத்தது. அவருடைய மரணத்தின் பின்னர் முருகேசு மார்க்கண்டு, கனகசபை ஆகிய 2 பெரியார்கள் இங்கே ஆர்வம் காட்டி இங்குள்ள இளைஞர்களை மரவணைத்து அவர்கள் இந்த கோயிலை, அந்த குறையாக இருந்த கோயிலை செய்து கும்பாபிஷேகம் செய்து இந்த ஆலயத்தை புதுமறி கூட்டினார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய செறிவுக்கு பின்னர் இவ்வொரு இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து குலசேகரன் தலைமையில் ஒரு பெரிய ஒரு செய்து இன்று இந்த ஆலயம் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதால் அதுவரை இருந்த ஆலயம் இன்று இதுவரை வந்திருக்கின்றால் அந்த இளைஞர்களுடைய செயற்பாடு தான். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. கோபுரம் ஒரு தனி மனிதனாலே அவர் சத்தியேந்திரான்னு சொல்கிறது, அவருடைய முயற்சியினாலே ஒரு கூலியும் வாங்காமல் முழுமையாக மற்ற பொருட்களை மக்கள் வழங்கினார்கள். அவர் கூலி வாங்காமல் தனித்துவமாக கட்டி கொடுத்தார். அதுவும் வசந்த மண்டபம். அப்படி மக்கள் எல்லோரும் மிகவும் ஒன்றிணைந்த ஒரு எல்லோரும் இணைந்து பேசுகின்ற ஒரு கோயிலாக, ஆலயமாக இன்று வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. இது இன்று வரை ராலி மக்களுக்கு தனித்த கோயிலாக எல்லோரும் அலங்கரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு அள்ளி கொடுப்பார்கள். கேட்டதெல்லாம் கொடுப்பார்கள். காணினெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த ஆலயத்தை வளர்த்து வருகின்றார்கள். இங்கே வந்த எங்களுடைய குருக்கள் மாதிரி போக சொன்னால் ஆரம்பத்திலே கணேச குருக்கள்,
பிறகு வைத்தியநாத சர்மா, பிறகு எங்களுடைய பீரத்தில் சர்வேஸ்வர சர்மா. இந்த முருகப்பெருமானுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்களும் அலங்கார திருவிழாவாகத்தான் நடைபெற்று வருகிறது. இங்கே கொடித்தமம் இல்லை, அலங்கார உற்சவமாக மிகவும் சிறப்பான முறையிலே 10 தினங்கள் நடைபெற்று வருகிறது. அதுவும் ஆவணி மாதம் வருகின்ற அத்த தினத்தினை மையமாக வச்சு 10 தினங்கள் திருவிழா இங்கு சிறப்புற நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும், முருகப்பெருமானினுடைய திருத்தலம் என்று சொல்லி சொன்னால் அங்கே கந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பான முறையில், அதாவது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அடியவர்கள் எம்பெருமானினுடைய ஆலயத்திற்கு எம்பெருமானை தரிசித்து செல்வதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் திருவம்பாவை காலத்திலும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அத்துடன் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவானது அலங்கார உற்சவமாகவே நடைபெற்று வருகிறது. ஆவணி மாதம் வருகின்ற அத்த தினத்தினை மையமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக பக்திபூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது தவிர கந்த சஷ்டி காலத்தில் 6 நாட்களும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. மேலும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை தினமாகும். அந்த திருக்கார்த்திகை நாளும் கூட விசேஷ பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. இருகால பூஜைகள் காலை மாலையாக நடைபெற்று வருகின்றன. அதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மக்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குரிய செலவினங்களை வழங்குவார்கள். காலையிலும் மாலையிலும் இப்பூஜை நடைபெற்று மக்கள் தரிசனம் செய்வார்கள். மற்றது அலங்கார திருவிழாவாக ஆவணி மாதம் அர்த்த பூசையாக 10 நாட்களுக்கு திருவிழாக்கள் நடக்கும். மாலை நேரங்களில் மட்டும் நடக்கும். மாலை நேரம் எல்லா மக்களும் மிகவும் சிறப்பாக அதை கொண்டாடுவார்கள். எல்லாம் அலங்காரங்கள் பிடித்து மிகவும் அலங்காரம் செய்து முருகனை வெளி வீதி உள்வீதி சுற்றி சிறந்த பூசை நடைபெறும். மக்களும் எல்லோரும் பங்கு பெற்றார்கள். இந்த ஆலயமானது பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு முருகன் ஆலயமாக இந்த அராளி மத்தி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. என்னடா இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தினை அடிப்படையாக கொண்டு இயற்கையோடு ஒன்றித்த வகையிலே முருகப்பெருமான் ஏகாந்தமாய் அமர்ந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்தை சூழ சிறந்த சிற்பாசாரிமார்கள், சிறந்த கல்விமான்கள், விவசாயத்திலேயே தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்லி அதிகளவானவர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்திற்கு வடக்கு திசையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வைரவ பெருமானையும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானத்திற்கு எந்த ஒரு கூலிகளுமே கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு தொழிலும் இந்த அராளி பகுதியிலே இருக்கின்றவர்கள், அதாவது இந்த ஆசாரிமார்களை வைத்துத்தான் இலவசமாக கட்டப்பட்ட ஒரு முருகன் ஆலயமாக இன்றைக்கு தோற்றம் பெற்று காணப்படுகிறது. வா காணும். புகழ்பெற்று விளங்கும் இந்த முருகப்பெருமானின் திருத்தலமானது பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. இவ்வாலயமானது வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தினை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. அத்துடன் இவ்வாலயத்திற்கு வடக்குப்புறமாக ஒரு வைரவ பெருமானை பிரதிஷ்டை செய்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் வயல் நிலங்களையும் நன்செயல் நிலங்களையும் வணிக ஸ்தலங்களையும் சிறந்த கல்விமான்களையும் பண்பானவர்களையும் சிற்பாசாரிமார்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு கிராமத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதும் இவ்வாலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. திருவம்பாவை 10 நாள் ஒழுங்காக நடக்கும். அந்த திருவம்பாவையிலே பூசை முடிந்ததும் புராண படலம் நடைபெறும். புராண படலம் கிட்டத்தட்ட
இது தொடங்கிய காலத்தில் இருந்தே குமாரவேலு சின்னசாமி அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து கந்தசாமி, சிவஞான போதம், சிவனடியான், மதியன் போன்ற பலருக்குள்ள பெரியார்கள் இதை சமூகம் தந்து அதை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சூரன் போரும் முருகன் என்ற காலத்தினாலே கந்தசஷ்டி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த காலங்களில் சூரன் போர் இங்கே நடக்கும். அதையொட்டு கந்த புராணத்திலே சூரன் படலமும் இங்கே புராண படலமும் இவர்களை பாடுவார்கள். இவ்வாறு மற்ற நடந்தாலும் மற்ற பூசை கார்த்திகை பூசை 12 மாதமும் முருகனுக்குரிய கார்த்திகை பூசை சாமி சுற்றலுடன் சிறப்பாக நடைபெறும். கோயில் சுற்றாடல் மிகவும் குளிர்ச்சியான பார்வைக்குரியது. பச்சை பசையில் என்ற பயிர்கள் சூழ நடுவிலே பெருமான் வீட்டிருக்கின்றார். பச்சை பசையில் என்ற வழியில் ஆண்ட வழி எப்போதும் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அங்காலே வைரவர் ஆலயம் இருக்கிறது. வைரவர் ஆலயம் அது தனிப்பட்ட நிர்வாகத்தின் கீழே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து முருகப்பெருமானையும் தரிசித்துச் செல்வதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள். யாழ்ப்பாணம் அராளி மத்தி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீப தர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுச் செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.